திமுக கழகத்தின் சார்பில் அவர்களுக்கான கட்டணங்களை திமுக செலுத்தும் என்கின்ற அறிவிப்பை 11 மணிக்கு அறிவித்தார். காலை 11 மணிக்கு அவருடைய அறிவிப்பு எல்லா தொலைக்காட்சிகளிலும் செய்தியாக வந்தது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்றைய முதல்வர், இன்றைக்கான எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு அறிவிப்பை அறிவித்தார். இந்த 435 பேருக்கும் அரசாங்கமே கட்டண சலுகை தரும் என்கின்ற அறிவிப்பை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள். ஆக இந்த 7.5% இடஒதுக்கீட்டுக்கு மூலக்கரு அது வர வேண்டும் என்கின்ற அளவில் போராட்டம் நடத்தி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை கண்டவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். இந்த நிலையில் இதுல ஏதாவது எந்த நான் சொன்ன தேதிகளில் எந்த தேதியிலாவது அல்லது நாங்கள் போராட்டம் நடத்திய எந்த விஷயத்திலாவது அரசாணை வெளியிடப்பட்ட அந்த தேதியிலாவது அல்லது திமுக கழகம் கட்டண சலுகை செலுத்தும் என்கின்ற அந்த அறிவிப்பு எல்லா செய்தித்தாள்களிலும் எல்லா ஊடகங்களிலும் இன்னமும் ஆவணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவைப்படுவோர் சென்று பார்த்துக் கொள்ளலாமே தவிர இதை நீங்க நடந்ததை சொல்லியிருக்கேன். ஒரு மனதாக தீர்மானம் 2020 கடந்த ஆட்சி காலத்தில் வந்தது. 7.5% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த காரசார விவாதம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இளநிலை மருத்துவ படிப்புல 7.5% இடஒதுக்கீடு அமலில் இருக்கு. இந்த இடஒதுக்கீடு தொடர்பா சட்டப்பேரவையில திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் கூச்சலிட்டு அமளியில ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் தான் பேரவையில நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில இளநிலை மருத்துவ படிப்புல 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனா இந்த இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், உபகரணங்கள் போன்றவற்றை செலுத்துறதுல அரசு தாமதிச்சு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதற்கு இப்போதைய மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளிச்சு பேசும்போது எந்த தாமதமும் இல்ல, நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீடு இப்போ அமல்ல இருக்கு அப்படின்னா அதற்கு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேரவையில பதிவு பண்ணாரு. அதற்கு அதிமுக தரப்புல கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பா 7.5% இடஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் அப்போது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமலேயே அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் 7.5% இடஒதுக்கீடா கொண்டு வந்தாரு அப்படிங்கிற தகவலை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் பேரவையில பதிவு பண்ணாரு. ஆனா அப்ப அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறுக்கிட்டு திமுக தான் இதுக்கு கடுமையான போராட்டங்களை நடத்தணும், 7.5% இடஒதுக்கீடு இப்ப அமல்ல இருக்கு அப்படின்னா அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போது நடத்திய போராட்டம் தான் காரணம்னு சொன்னாங்க. இப்படியாக இந்த 7.5% இடஒதுக்கீடு சம்பந்தமாக திமுக அதிமுக இடையே ஒரு காரசார விவாதம் நடந்து வருது பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.